வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ மீன் மசாலா தடவி வச்சுருக்குறோம். மத்தி மீனும் நகர மீனும் இருக்குது. அதாவது சங்கரா, இந்த சைடு சங்கரா சொல்லுவாங்க, சென்னை சைடு. என்னோடய நேட்டிவ் பிளேஸ்லாம் நாங்கள் நகரன்னு தான் சொல்லுவோம். ஸோ மசாலா தடவி ஊற வச்சாச்சு. இப்போ இந்த மீனை நம்ம பொரிக்கலாம். மசாலா நான் எப்போவும் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம மீனை ஊற வைக்கணும். இப்போ நான் 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை வறுக்கலாம். தோசைக்கல்ல காய வச்சாச்சு. இப்போ அதில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காயட்டும். நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீன் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணலாம். நம்ம மசால் தடவி வச்சிருக்கிற மீனை ஒன்று ஒன்றா இதில் மெதுவாக போடணும். இந்த மீன் நல்லா வேகட்டும். மீன் நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு. சிம்மிலேயே வச்சு தான் வேக விடணும், இல்லைன்னா கருகிடும். மீன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம மீனை திருப்பி போடலாம். நான் சிம்மிலேயே வச்சு தான் வேக வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா வேகும். இதில் அதிகமாக வச்சோம், ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கருகி போயிடும் மசாலா. அதனால நம்ம சிம்மில் வச்சு வேக வைப்பேன். இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன். இந்த சைடும் வேகட்டும். முள் கொஞ்சம் இருக்கும், நம்ம தான் குழந்தைங்களுக்கு பார்த்து எடுத்து கொடுக்கணும். டேஸ்ட் நல்லா இருக்கும். என் பாப்பாவுக்கு இந்த மீன் ரொம்ப பிடிக்கும். சங்கரா, ஷீலா இந்த மீன்லாம் தான் என் குழந்தை சாப்பிடுவாள். ஸோ அந்த மீன் தான் நாங்கள் எடுத்து கொடுப்போம். எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. 2 பக்கமும் திருப்பி போட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். மெதுவாக பார்த்து எடுக்கணும், கையில் எண்ணெய் எதுவும் தெரிச்சிடாம. நல்லா ஃப்ரை பண்ண வாசம் சூப்பராக இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு சங்கரா மீன் மட்டும் இருந்துச்சு, ஒரு பீஸு. அதை இதோட சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஸோ ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம திருப்பி போடலாம். இது ஃப்ரை பண்ண சீக்கிரம் வெந்துடுது. மேக்ஸிமம் குழம்பு பண்ணியே சாப்பிடுங்க. பொரிச்ச மீன் அவ்வளோவா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் என்னோடய குழந்தை இவங்கெல்லாம் பொரிச்ச மீன் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் சாப்பிட்றோம். எதுவுமே அளவாக சாப்பிட்டா ஒன்றும் இல்லை. நீங்கள் மசாலா இங்கே ஒட்டி இருக்குது 2 மீன்லையும். அதெல்லாம் அப்படியே திருப்பிட்டேன். ஓகே, திருப்பி போட்டாச்சு. இன்னொரு சைடும் வேகட்டும். வெந்தோடனே நம்ம எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். ஸோ மீன் நல்லா 2 பக்கமும் ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ எடுத்துட வேண்டியது தான். மெதுவாக பார்த்து எடுக்கணும். அவ்வளோதான், ஃப்ரை பண்ண மீன் ரெடி ஆயிடுச்சு. இனி சாப்பிட வேண்டியது தான்.
இந்த மாதிரி vlog இன்னும் வர்றதுக்கு எங்களோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு vlogல சந்திக்கலாம். பாய் பாய்.